பத்ரகாளியம்மன் கேரளாவிலும் தமிழகத்திலும் பக்தர்களால் பரவலாக வழிபடும் சக்தி தேவதையாகும். பத்ரகாளி பார்வதி தேவியின் ஒரு உக்கிரமான வடிவமாக கருதப்படுகிறாள். சிறப்பாக இந்து புராணங்களின்படி மகாகாளி, துர்கை மற்றும் காளியின் பக்தி வழிபாட்டில் பத்ரகாளிக்கும் முக்கியமான இடம் உண்டு. பத்ரகாளியம்மன் வரலாறு. பத்ரகாளி பற்றிய மிக முக்கியமான புராணக் கதை மார்க்கண்டேய புராணம் மற்றும் தேவி மகாத்மியம் போன்ற சம்ஸ்கிருத நூல்களில் குறிப்பிடப்பட்டுள்ளது. தாரகாசுரன் வதம். தாரகாசுரன் எனும் அரக்கன் சிவனிடமிருந்து அனுகிரகம் பெற்றவனாக இருந்தான். அவனுக்கு ஆண்கள் மட்டுமே அவனை கொல்ல முடியும், பெண்கள் அவனை கொல்ல முடியாது என்ற வரம் கிடைத்தது. இவ்வரத்தை பயன்படுத்தி அவன் தேவர்களுக்கு தொல்லை கொடுக்கத் தொடங்கினான். தேவர்கள் சிவனை வேண்டினார்கள். சிவன் தனது சக்தியை வெளியேற்றினான். அது பத்ரகாளியாக உருவெடுத்தது. பத்ரகாளி தாரகாசுரனை எதிர்த்து போராடி அவனை அழித்தாள். கேரளாவில் பத்ரகாளி மிகவும் பிரபலமான சக்தி தேவதையாக வழிபடப்படுகிறாள். காவு காவு தெய்வமாக கிராமங்களில் பல்வேறு காவுகளில் பத்ரகாளியே பிரதான தெய்வமாக வழிபடுகிறார்கள். மலபார் பகுதிகளில் தெய்யம் வழிபாட்டில் பத்ரகாளி முக்கியமான ஒரு தெய்வமாக காணப்படுகிறாள். காளியாட்டம் இது பத்ரகாளிக்கு அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு பாரம்பரிய நடனம் ஆகும். அட்டுக்கல் பகவதி கோயில், திருவனந்தபுரம். வாணியூர் பகவதி கோயில். தேய் பூஜை, வெள்ளரிக்காய் அபிஷேகம், முண்டனச் செருப்பு வழிபாடு போன்றவை வழக்கமான வழிபாட்டு முறைகள். கண்களில் கோபம், கையில் ஆயுதங்கள் மற்றும் இரத்தக்காரிய உடையுடன் காணப்படும். அவள் தீமைக்கு எதிராக நின்று பக்தர்களை அருளால் காப்பாற்றுபவள்.